हरे कृष्णा मूणा श्लोक पाकला यो माम अजम अनातिं च वेदी लोग महेश्वरम अशम्मूढशमर्त्येषु सर्वभाबै प्रमुच्यते. ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டபடி மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே, ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தன்னையே உயர்த்து கொள்ள முயற்சி செய்கிறவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை. ஆன்ம உணர்வு பற்றிய கொஞ்சம் அறிவற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட அவங்க மிகவும் உயர்ந்தவங்க. ஆனால் தமது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயற்சி செய்கிறவங்க. அதே போல் சிறந்த மனிதர்களில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே எல்லாவற்றின் உரிமையாளர், அவரே பிறப்பற்றவர் என்னும் அறிவு நிலையை வந்தடைபவரே ஆன்மீக உணர்வை அடைந்தவர்களில் ரொம்பவும் வெற்றி பெற்றவராக ஆவாங்க. கிருஷ்ணருடைய உன்னத நிலையை முழுமையாக அறிந்த அந்த நிலையில் மட்டும்தான் ஒருவர் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். பிறப்பற்ற என்னும் பொருள் தான் தரக்கூடிய அஜ என்னும் சொல்லு பகவானை குறிக்க இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் 2வது அத்தியாயத்தில் அஜம் என்னும் சொல்லு தான் விளக்கப்படும். உயிர்வாளியிடமிருந்து அவங்க வேறுபட்டவங்க. ஜடப்பட்டதினால் பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்து பகவான் வேறுபட்டவங்க. கட்டுண்ட ஆத்மாக்களின் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் அவருடைய உடலோ மாறுதல் அற்றது. அவங்க இந்த ஜட உலகத்திற்கு வரும்போது கூட அதே பிறப்பற்றவராக தான் வருவாங்க. எனவே தான் பகவான் தனது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியினால் எப்போதும் தோன்றுகிறார் என்றும் தாழ்ந்த சக்தியான ஜட சக்தியினால் இல்லை என்றும் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் உள்ள வேதிலோக மகேஸ்வரம் என்னும் சொல்லுதான் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் கிருஷ்ணரே என்பதை ஒருவர் தெரிஞ்சுக்கணும் என்பதுதான் குறிப்பிடுது. படைப்பிற்கு முன்பிலேயே இருந்து தான் இருக்கும் அவர் தனது படைப்பிலிருந்து வேறுபட்டவர். இப்போ தேவர்கள் அனைவரும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவர் படைக்கப்படவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் பிரம்மா சிவன் முதலிய மாபெரும் தேவர்களிடமிருந்து கிருஷ்ணர் வேறுபட்டவர். மேலும் பிரம்மா சிவன் உட்பட எல்லா தேவர்களையும் படைத்தவர் அவரே என்பதால் எல்லா உலகங்களின் பரம ஆளுநர் அவரே தான். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலுமிருந்து வேறுபட்டவர். அவரை எப்படி உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாங்களோ எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உடனடியாக விடுபடுறாங்க. பரமபுருஷரை பற்றிய அறிவினை அடைவதற்கு ஒருவர் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டிருக்கணும். பகவத்கீதையில் சொல்லப்பட்டது போல பக்தி தொண்டால மட்டும்தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலாலும் முடியாது. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக தெரிய ஒருவர் முயலவே கூடாது. முட்டாள்கள் மட்டும்தான் அவரை சாதாரண மனிதராக எண்ணுறாங்க என்று இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து வேறு விதமாக சொல்லணும்னா முட்டாளாக இல்லாத மனிதர் அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புக்தி உடையவங்க, எல்லா பாவ விளைவுகளிலும் இருந்து எப்போதும் விடுபட்டவங்க ஆவாங்க. கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக தெரியப்படும் பட்சத்தில் அவங்க பிறப்பற்றவராது எப்படி? இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அவர் தேவகி வசுதேவரின் முன்பு தோன்றிய போது சாதாரண குழந்தையை போல பிறக்கலை. முதலில் தனது மூல ரூபத்தில் தோன்றி பிறகு அதற்கு தன்னை சாதாரண குழந்தையை போல மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணர் இப்போ வழிகாட்டுதலில் செய்யப்படும் எல்லா செயல்களையும் தெய்வீகமானது தான். அந்த செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கமடைவதும் இல்லை. இப்போ இந்த ஜட செயல்கள் மங்களகரமானது அமங்கலமானது என்று பிரிக்கப்படுது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இதே போல கருத்து ஏறக்குறைய மன அனுமானம்தான். ஏன்னா இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவுமே கிடையாது. ஜட இயற்கை முழுசுமே அமங்கலமானது தான் என்பதனால எல்லாமே அமங்கலமானது தான். சிலவற்ற மங்களகரமானதாக கருதுவது நம்ம கற்பனை தான். உண்மையான மங்களம் என்பது பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடன் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்தது தான்.
அதனால தான் நமது செயல்கள் வந்து மங்களகரமானதாக அமையணும்னு என்றால் நம்ம பரமபுருஷருடைய வழிகாட்டுதலின் கீழே செயல்படணும். அதே போல வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலிருந்து நேர்மையான ஆன்மீக பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதனால ஆன்மீக குருவதின் வழிகாட்டுதலால் பகவானின் நேரடி வழிகாட்டுதல் தான். ஆன்மீக குரு வந்து சாதுக்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் மூன்றின் வழிகாட்டுதலும் ஒன்று தான். இந்த 3 மூலங்களிடையே எந்தவித முரண்பாடும் கிடையாது. இத்தகைய வழிகாட்டுதலின்படி தான் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டது தான். செயல்களை செய்வதில் பக்தனிடம் உள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுதான் சந்நியாசம். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்தின் 1வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது போல, யார் ஒருத்தங்க பரமபுருஷரால் ஆணையிட்டதன்படி காரணத்தினால தனது கடமையில் ஈடுபட்டுள்ளாரோ, யாரொருவர் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சமடைவதே இல்லையோ அவரே உண்மையான துறவியும் ஆவாங்க. பரமபுருஷரின் வழிகாட்டுதன்படி செயல்படுபவங்க உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவாங்க. வெறும் சந்நியாச உடையை தாங்கி கொண்டு போலி யோகியாக இருப்பவங்க இல்லை. யார் ஒருத்தங்க என்னை பிறப்பற்றவராகவும் ஆரம்ப அற்றவராகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகிறார்களோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. மனிதர்களுடைய குழப்பமற்றவரான அவங்க மட்டும்தான் எல்லா பாவங்களிலும் இருந்து விடுதலையும் பெறுறாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.